உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விரிவான தகவல் பதிவு செய்கிறார். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகா கும்பமேளாவில் தற்போது வரை கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 114 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி என்பது இந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் அதாவது அலகாபாத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா என்பது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் சுமார் 40 கோடி பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கும்பமேளாவில் இதுவரை 10 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. தினசரி லட்சக்கணக்கான மக்கள் மகா கும்பமேளாவில் இங்கு நடைபெற்றிருக்கின்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருவதன் காரணமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் பல மாநிலங்களிலிருந்தும் மட்டுமல்லாமல் வெளி நாடுகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் இங்கு வருகிறார்கள். இன்றைய தினம் இந்த கும்பமேளாவில் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று மௌனி அமாவாசை, அதாவது தமிழில் நாம் தை அமாவாசை என்று கூறுவோம். இந்த சிறப்பான நாளான இன்று வழக்கமான நாட்களை விட அதிகமான மக்கள் இங்கு புனித நீராட வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே மக்கள் இங்கு இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள். மக்கள் தேற்றிலிருந்தே அதிகமாக வர தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இன்று வந்தால் கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தால் ஏராளமான மக்கள் நேற்றே அலகாபாத் நகரில் வந்து குமிய தொடங்கிவிட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் நேற்று காலையில் இருந்தே அலகாபாத் மாநிலத்திற்கு அந்த இடத்தில் கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு ட்ரெயின் வாகனங்கள், பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக ஏராளமானவர்கள் வந்து குவிய தொடங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை சுமார் 8 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் இங்கு வந்துள்ளதால் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கும்பமேளா நடக்கும் இடத்திற்கு செல்லும் அலகாபாத் சாலைகள் மற்றும் கும்பமேளா நடக்கும் ஆற்றின் கரையிலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்திருக்கிறார்கள். தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. எங்கும் செல்ல முடியாமல் மக்கள் போய்விட்டதால் ஒருவர் மீது ஒருவராக மக்கள் விழுந்திருக்கிறார்கள். ஒருவர் மீது ஏராளமானவர்கள் விழுந்ததன் காரணமாக மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக அங்கேயே மக்கள் இறந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற மருத்துவமனையில் சுமார் 31 பேர், அதாவது SRN மருத்துவமனையில் 31 பேர் இழந்திருக்கிறார்கள். அவர்களது உடல்கள் என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் மட்டும் சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் தற்போதும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. பலர் ஏராளமானவர்களுக்கு மூச்சுத்திறனல் அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்னும் இந்த பலி எண்ணிக்கை அதிகமாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் பக்தர்கள் புனித நீராட இன்னும் ஏராளமானவர்கள் வர தொடங்கி இருப்பதன் காரணமாக கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த கும்பமேளாவில் பங்கு பெறும் அந்த இடத்திற்கு செல்ல முடியாமலும் வெளியில் செல்ல முடியாமலும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மக்கள் ஏராளமானவர்கள் இந்த பகுதியில் வந்து ஒரே நேரத்தில் குவிந்ததன் காரணமாக ஏற்பட்ட இந்த ஸ்டாம்பேட் கூட்ட நெரிசல் சிக்கி ஏராளமானவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இங்கு குளிர் என்பதால் அந்த குளிரையும் தாங்க முடியாமல் ஏராளமானவர்கள் தவித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக அதை அவர் ஏற்பாட்டாளர்களால் அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக இருக்கின்ற யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரையில் இங்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு மொழியை கொடுத்திருந்தாலும் கூட அந்த அதிகப்படியான ஏற்பாடுகள்
செய்யப்படாத காரணத்தால் தான் இது போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது, உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது என்று பலரும் குற்றச்சாட்டை வைத்திருந்தாலும் மக்கள் அதிகமாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்ததன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு அச்சமான, ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்கு. கோடிக்கணக்கானோர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழா. இதுல பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த மகா கும்பமேளாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். சுமார் 20 கோடிக்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த விழாவில் புனித நீர் ஆடுவார்கள் என்பதை அறிவித்திருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமைச்சரவை கேபினெட் மீட்டிங்கை இதே மகா கும்ப மேளாவை முன்னிட்டு இதே இடத்தில் பிரயாக்ராஜில் இதே ஒரு கேபினெட் மீட்டிங்கும் அமைச்சரவை கூட்டமும் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் இந்த விழாவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விலாவரியாக விவாதிக்கப்பட்டு மொத்த அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவரும் இந்த கும்ப மேளாவில் பங்கேற்று அவர்களும் புனித நீர் ஆடினார்கள். தொடர்ந்து மத்திய அரசும் அதே போல உத்தரப்பிரதேச மாநில அரசும் அனைத்து விதமான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை தான் தொடர்ந்து அவர்கள் ஒரு பெரும் சாதனையாக அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்றைய காலையில் நடைபெற்ற நடந்த கூட்ட நெரிசலில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை இறந்திருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய சம்பவம் என்றால் தற்போது வரை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாநில அரசு தற்போது வரை வெளியிடவில்லை. தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் பேசும்போதும் கூட பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் சொல்கிறாரே தவிர எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலை தற்போது வரை மாநில அரசு தெளிவாக வழங்கவில்லை. மத்திய அரசை பொறுத்தவரையில் பிரதமரும் சரி அதே போல உள்துறை அமைச்சரும் சரி இருவரும் உத்தரப்பிரதேச மாநில அரசுடன் தொடர்ந்து அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்கள் செய்ய மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாக தொடர்ந்து தகவலாக மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் தற்போது வரை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதை எவ்வாறு தடுக்க தவறினார்கள் என்பது தொடர்பாக எந்த பதிலும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையாலும் டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையுடன் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் தற்போது வரை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலே வெளியிடாமல் சில காயமடைந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிவித்துவிட்டு எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவலை மூடி மறைப்பது ஒரு சரியான நிர்வாகம் அல்ல என்பதைத்தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது கூறி வருகிறார்கள். அதே போல மிகவும் முக்கியமாக தற்போது மாநில அரசு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அனைவரும் அந்த கும்பமேளாவில் ஒரு இடத்தில் மட்டும் அனைவரும் ஒன்றாக இணைந்து அங்கு போய் புனித நீர் ஆட வேண்டாம், எங்கெங்கே இடம் இருக்கிறதோ அங்கங்கே புனித நீர் ஆடலாம் என்று தற்போது புனித நீரை எடுக்கலாம் என்று தற்போது அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதனை எப்போது அறிவித்திருக்க வேண்டும்? இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு அறிவிப்பை வெளியிடுவது, இதில்தான் அரசு நிர்வாகம் தோற்றிருப்பதாகத்தான் பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மாநில அரசு இந்த மொத்த அரசு நிர்வாகத்தையும் பிரயாகராஜில் அனுப்பி இங்கு உத்தரப்பிரதேசத்தில் வெறும் கும்பமேளா மட்டுமே நடைபெறுவதாக காட்டுவதற்காக மொத்த அரசாங்கமும் அதனை மட்டுமே அந்த கும்பமேளாவுக்கு மட்டுமே செயல்பட்டு வருகிறார்கள். அப்படி செயல்பட்டு வந்தும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருப்பது அரசு நிர்வாகம் அங்கு சரியாக செயல்படவில்லை என்பதை தான் காட்டுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.